வணக்கம். ரிஷபராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 29/3/2025 அன்று சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் ரிஷபராசியான உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பான பலன்களை சனி பகவான் தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடம், இதை உபஜயஸ்தானம் என்றும் சொல்வார்கள். உபஜயஸ்தானத்தின் அர்த்தம் என்ன? கொடுப்பது எதுவாக இருந்தாலும் பல மடங்கு உயர்த்தி கொடுப்பது தான் உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமருகிறார் என்றாலே மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலம் இதுவாகத்தான் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பல வகையான முன்னேற்றங்களும் பல வகையான அதிர்ஷ்டங்களும் கனவிலும் கண்டறியாத யோக பலன்களை கொடுப்பதுதான் 2025. 2025 நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, பல ஆண்டுகளாக உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய ஆசைகளும் கனவாக இருந்திருந்தால் அதை நினைவாக மாற்றி கொடுக்கின்ற காலகட்டம்தான் 2025. பல வகையான முன்னேற்றங்களை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகின்ற காலம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமரும்போது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் எதை சாதித்து ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு சனி பகவான் பக்கபலமாக இருந்து உங்களை ஒரு படி உயர்த்தி முன்னேற்றங்களை கொடுத்து மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் சனி பகவான். இருப்பதிலேயே அதிக நாள் அதிக வருடங்கள் இருந்து நற்பலன்களை கொடுப்பது சனி பகவான் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பயிற்சியா 1 வருஷம், ராகு கேது பயிற்சியா 1.5 வருஷம், சனி பயிற்சியா 2.5 ஆண்டு காலம், 2.5 வருஷன்றது 30 மாதம். 30 மாதமும் நற்பலன்களை தருவாரா என்றால் 30 மாதங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதிகப்படியான நற்பலன்கள் சொல்கிறத விட அதிர்ஷ்ட பலன்கள் சொல்லலாம். அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கின்ற இடம்தான் 11ஆம் இடம். சனி பகவான் மட்டும் 11ஆம் இடத்தில் இருந்தால் நன்மையை செய்வார். மற்ற கிரகங்கள் செய்யாதா என்றால் குரு இருந்தாலும் செய்வார், ராகு கேதுக்கள் இருந்தாலும் செய்வார்கள். அந்த வகையில் சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தொழிலில் பந்தாடி இருப்பார். உங்களை எந்த வேலை செய்கிறது, எதை செய்கிறது, எப்படி செய்கிறது, எது செய்தாலும் முன்னேற்ற பாதை இல்லை, எது செய்தாலும் உங்களுக்கு மன நிறைவு இல்லை. வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனமாற்றம், இப்படியெல்லாம் பல வழியில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்திருப்பார். ஆனால் முன்னேற்றங்களை கொடுத்திருக்க மாட்டார். முன்னேற்றம் என்பது சனி பகவான் தர வேண்டும் என்றால் அவர் ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம்,
ராசிக்கு 11ஆம் இடம். இந்த 3 இடங்களை தவிர்த்து மீதம் உள்ள 9 ராசிகளில் அமர்ந்தாலே பாதகம்தான். இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்களை செய்திருக்க மாட்டார். காரணம், 10ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக நான் பார்த்த வரையில் எந்த ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்களை கொடுக்கவில்லை. 100 பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு 10 பேருக்கு நன்மை நடக்குது, மீதம் உள்ள 90 பேருக்கு கெடு பலன்கள் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேருக்கு யோக தசாவாக இருக்கும். பாதக தசாவாக இருந்தால் படு பாதகத்தை செய்துவிடும். அப்படி இருக்கும்போது ரிஷபராசியான உங்களுக்கு கடந்த 2½ ஆண்டு காலமாக கடுமையான கஷ்டங்களும் மன சஞ்சலங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வீணான அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத அலைந்து திரிவதற்குண்டான வழிகளைத்தான் கொடுத்திருப்பார் சனி பகவான். அப்படி இருக்கும்போது சனி பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் தான் உபஜயஸ்தானம் சொல்லிட்டுமே, நன்மைகளை செய்வார். உங்களுடைய நீண்ட நாள் பல ஆண்டுகளாக, ஏன் 30 வருஷம் இல்லாத வளர்ச்சியை கொடுப்பார்னு சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு முறை சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவதற்கு 30 ஆண்டுகளாகும். 30 வருஷம் வரைக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரமாட்டார். சரி, 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார். வந்து நன்மையை செய்யத்தான் போகிறார். அதில் மாற்றமோ அதில் எந்த விதமான குறைகளோ சொல்ல முடியாது. சாதாரண ஜாதகமாக இருந்தாலும், அதாவது ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசா இல்லாத ஜாதகமாகவோ உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ இல்லாமல் இருந்தாலும், கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்ற கிரகங்கள் தசாவாக இல்லாமல் இருந்தால் கூட அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். சாதாரணமான ஜாதகமாக இருந்தாலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பொன்னான காலம், பொற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும். இந்த பொன்னான காலத்தை நீங்கள் வீணாக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காகவும், உங்களுடைய நீண்ட நாளாக திருமணமாகாமல் இருக்கலாம், அதுவும் ஒரு குறை தான், அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், புத்திர பாக்கியம் நீங்கள் விரும்பியவாறு நல்ல நிலையில் பிள்ளைகள் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வழியை காட்டுவார். வியாபாரம் பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை தரும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சொந்தமாக தொழில் செய்ய முயற்சி செய்தால், கடினமாக உழைப்பு இருந்தால் கட்டாயமாக முன்னேற்றம் இருக்கும். இவ்வளவு நல்லது செய்கின்ற சனி பகவான் ரிஷபராசியில் இருப்பவர்கள் இது குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இருந்தால் உடனுக்குடனாக புரிந்து கொள்வார்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2½ வருஷமாக தான் அவங்க தான் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு இது அவ்வளவு எளிதில் புரியாது. சரி, சனி பகவான் நல்லதை தான் செய்ய போகிறார், நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறார். மாற்றமில்லாத மறுப்பு இல்லாத பலன்கள் இது. அடுத்தது, சனி பகவான் நல்லது செய்யும் போதே நீங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வாங்க, கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வாங்க, கடனை தீர்த்துட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு வீடு இல்லையா, கடினமாக கஷ்டப்படுங்க, தேடுங்க, கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, இப்போ முயற்சி செய்யுங்க, வேலை நல்லபடியாக கிடைக்கும். எதுக்காக? இந்த பிரச்சனையை முடிச்சிடுங்க, கடனை தீர்த்துருங்க, உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கனவுகளை நீங்கள்
நிறைவேற்றி கொள்ளுங்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் மாற்றம் பெற்றாலே 7.5 சனி ஆரம்பமாயிடும். 7.5 சனினா எத்தனை வருஷம்? 7.5 வருஷம். 11ஆம் இடத்தில் கொடுப்பார், 7.5 வருஷம் கஷ்டப்படுத்துவார். 7.5 வருஷம் கஷ்டப்படுத்தியதுக்கு பிறகு 3ஆம் இடத்தில் கொடுப்பார், 5 ஆண்டுகள் துன்பங்களை கொடுப்பார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தில் கொடுப்பார், அதுக்கப்புறம் கெண்டக சனி அஷ்டம சனியின் பாடாப்படுத்துவார். ஆகையால் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வரும்போதே உங்களுடைய தேவைகளை தேவைகளை கூட நம்ம நிறைவேற்றிக்கலாம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரங்க கடன் பிரச்சனை மாட்டிக்குவாங்க, அதிலேருந்து மீண்டு வர முடியாது. ஒரு தொழில் செய்வாங்க, போட்டி போராமையிலே சிக்கி தவிப்பாங்க, அதிலிருந்து மீண்டு வர அவ்வளவு எளிதில் முடியாது. யாருக்காவது உதவி செய்ய போய் அந்த உதவியே உங்களுக்கு உபத்திரவமாக மாறிடும். அதிலிருந்து மீண்டு வர பல வழியிலும் போராடினாலும் உங்களால் மீண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசி என்பது பாவ கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெறாத ஒரு ராசி. பாவ கிரகம்னா யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறாததால் இலகிய மனம் இருக்கும். இலகிய மனம்னா அதுக்கு 100 அர்த்தம் சொல்லலாம். ஈஸியாக எல்லாத்திலையும் மாட்டிக்கிறது. மற்றவங்க மேலே என்ன சொல்லுவாங்க, அது பரிதாபம், அன்பு. ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னாக்கா ஐயோ பாவம் சொல்லக்கூடிய ராசி. ஐயோ பாவம் சொல்லக்கூடிய ராசிக்கு தான் ஊரில் இருக்கிற எல்லா பாவம் சுற்றிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகளோ துன்பங்களோ மீண்டு வர முடியாத தொல்லைகளோ இப்போ நீங்கள் முயற்சி செய்தால், நாம் வீட்டிலே இருந்தால், நாம் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி இருக்காது. நீங்கள் முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சிக்கு சனி பகவான் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பல வழியிலே முன்னேற்றம் கொடுப்பார். சனி பகவான் யார் தெரியுங்களா? கஷ்டங்களை கொடுப்பார். அந்த கஷ்டத்தின் மூலமாக கஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கின்ற அனுபவ பாடங்களை கொடுப்பார். சனி பகவான் வெறுமனே வீட்டிலே இருக்கும்போது வெற்றிகளையும் யோகங்களையும் தரமாட்டார். சனி பகவான் என்றாலே கடினமான உழைப்பு, கடினமான முயற்சி, அதிகப்படியான கஷ்டம். இது இருந்தால் கட்டாயமாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பது சனி பகவான் நட்பு கிரகமாக வருகின்ற ஒரு ராசி. நண்பர்களால் முன்னேற்றம், அரசாங்கத்தால் முன்னேற்றம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பது, செய்யும் தொழிலில் திடீர் லாபங்களை கொடுப்பது, கணவன் அல்லது மனைவி இதனால் வரையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பிரிந்திருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கி வெற்றிகளை பெறுவது. நற்பலன்கள் என்பது கொடுக்கின்ற காலம் என்பதினால் கடின உழைப்பு கட்டாயம் தேவை. அது மட்டுமில்லாமல் கொடுப்பது 2.5 வருஷம்தான், கெடுப்பது 7.5 வருஷம். இவ்வளவு பக்குவமாக உங்களுக்கு இன்னொரு முறை பலன் சொல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நல்லது செய்வார், அதற்கு பிறகு கெட்டது செய்ய போகிறார் என்பது இன்னைக்கு நடக்கக்கூடியதும், அடுத்தது 7.5 சனியாக வந்தால் என்னென்ன இம்சைகளை தரப்போகிறார் என்பதும் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்வது என்பது நீங்கள் எதிர்பாராத ஒன்று தான். இதை உணர்ந்து இதை அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய வருங்காலத்திற்காக நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டு செய்து வந்தால்
உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமல்ல, நற்பலன்கள் கிடைப்பது மட்டுமல்ல, அடுத்தது வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். ஒருவேளை தசா சரியில்லை, உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்றால், தசா சரியில்லை என்றாலும் சனி பகவான் நல்லதை செய்வார், நன்மையை செய்வார். நன்மையை பெற்று நல்லபடியாக வாழலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.